I too very happy to be part of this program, that too in 100th session. Thank you, madam. Let me start a program now. The topic today is the bird's eye view on section 27 and 32 of Evidence Act. These two provisions is very, very, very unique, and it is in use in everyday criminal cases, undoubtedly. So இன்னைக்கு நம்ம செக்ஷன் 27 பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் கூட இது. ஸோ எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்த அளவுக்கு செகண்ட் சாப்டர்ல இந்த செக்ஷன் 27 வருது. 32மே செகண்ட் சாப்டர்லயே வந்துருது. ஸோ 27 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, how much of information received from accused may be proved. இந்த 27 வந்து செக்ஷன் 25க்கும் 26க்கும் எக்ஸெப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, how much of information received from accused may be proved. இதுல பாத்தீங்கன்னா, if any new fact is discovered distinctly out of information from accused may be proved. Confession before police is inadmissible. Confession which leading to the discovery of fact, or in other words, recovery of article, is alone admissible in evidence, that too under section 27 of the Evidence Act. இப்ப இந்த செக்ஷன் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செலிபிரேட்டட் ஜட்ஜ்மெண்ட் நம்ம அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். செக்ஷன் 27க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்க உடனே ஞாபகப்படுத்துற ஒரு கேஸ்ல ஒன்று இருக்கு, புலிகுரி கோட்டையா வெர்சஸ் எம்பரர். இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். AR 1947, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 67. இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, மேடம் கூட அதை ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேரா 9, 10, 11 இந்த 3 பேராகிராஃபும் ரொம்ப 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 ரிலவெண்ட். நம்ம குரூப்ல கூட மணிகண்டன் ஒரு அட்வொகேட் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல நல்ல தீர்ப்புகள்லாம் அவங்க ஷேர் பண்றாங்க. இந்த புலிகிரி கோட்டையாவை பாத்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா, இன்றி ஆத்தப்ப கவுண்டன் ஒரு கேஸ். அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்ப ரிப்போர்ட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, AR 1937 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 695. இந்த ஆத்தப்ப கவுண்டன் கேஸ் வந்து ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் என்ன பொசிஷன் ஆஃப் லா இருந்துச்சு அப்படின்னா, தி என்டையர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் அட்மிசபிள் இருந்துச்சு. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் இஸ் அட்மிசபிள் அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து புலிகிரி கோட்டையாவில் ஓவர் ஆயிடுச்சு. ஆத்தப்ப கவுண்டர் கேஸ் வந்து ஓவர் ஆகி தான் புலிகிரி கோட்டையா வருது. ஆத்தப்ப கவுண்டன் கேஸ் வந்து 3 ஜட்ஜஸ் பெஞ்ச், வேற புலிகிரி கோட்டையா வந்து 4 ஜட்ஜஸ், தட் இஸ் லார்ஜர் பெஞ்ச். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுலதான் வந்து அந்த செக்ஷன் 27 வந்து இன்டர்பிரட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா, fact discovered, நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் எழுதுறவங்க, fact discovered embraces the place from which the object is produced and the knowledge of the accused as to this, and the information given must distinctly relate to this. இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த கேஸ்லால. இது போக உதாரணத்துக்கு இந்த கேஸ்லா பத்தி சொல்றதா இருந்தா, இது எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னா, ஒரு நார்மல் கோர்ஸ்ல ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, அது ஆரம்பிக்கும், எனது அப்பா பெயர், நான் என்னை எத்தனாம் தேதி கைது பண்ணாங்க, என்னென்னலாம் பண்ணேன் அப்படியே ஒரு பெரிய பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் சொல்லி வந்து ஒரு 3 பக்கத்துக்கு அந்த கன்ஃபெஷன் வில் ரன் இன்டு. லாஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் போர்ஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை அழைத்து சென்றால், நான்
சம்பவத்திற்கு பயன்படுத்திய அல்லது இந்த நபரை கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியை எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலா இந்த ஜட்மெண்ட் பிரகாரம் அட்மிசபிள் போர்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை அழைத்து சென்றால் கத்தியை நான் இந்த இடத்தில் மறைத்து வைத்திருக்கணும், அந்த இடத்தை சொல்லி அதை எடுத்து ஆஜர் செய்வேன்னு சொல்லணும். சம்பவத்துக்கு பயன்படுத்தி என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த வித் விச் ஐ ஸ்டேப் தி டிசீஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து இன்அட்மிசபிள். ஏன்னா அது இன்கிரிமினேட்டிங் வேர்ட்ஸ். அது நான் எக்ஸை கொலை செய்ய பயன்படுத்திய அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. மோரோவர் இதுல என்ன இருக்கணும் அட்மிசபிள் போர்ஷன்லன்னு பாத்தீங்கன்னா, discovery of fact. The information should lead to discovery of fact, and the discovery of fact where the hidden place or the place of concealment should have been mentioned. எந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம்ன்ற இடத்தை வந்து நம்ம சொல்லணும். And only it leads to recovery. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளேஸ் ஆஃப் கன்சீல்மெண்ட் வேணும், அந்த ஆப்ஜெக்ட சொல்லணும், அதை எடுத்து ஆஜர் செய்யறதா சொல்லணும். இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கணும். இதுல வந்து நம்ம நார்மலா பாக்குற கன்ஃபெஷனை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, என்னை அழைத்து சென்றால் நான் மாடசாமியை குத்த பயன்படுத்திய கத்தியை எங்க வீட்டு மாடியில் வைத்திருக்கிறேன், என்னை அழைத்து சென்றால் நான் எடுத்து தருவேன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன, இந்த கன்ஃபெஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, மாடசாமியை குத்த அப்படின்ற வார்த்தை வந்து இன்அட்மிசல், பிகாஸ் இட் இஸ் இன்கிரிமினேட்டிங் ஃபேக்டர். அதை எடுத்து விட்டணும். அது போக இந்த பிளேஸ் ஆஃப் கன்சீல்மெண்ட் வந்து பர்டிகுலரா பிளேஸ் மென்ஷன் பண்ணணும். என்னை கூட்டு போனா நான் எடுத்து தருவேன்னு சொல்லக்கூடாது. எந்த இடத்துல வச்சிருக்கேன், பிளேஸ் வேர் தி வெப்பன் ஆர் ஆர்டிகிள் இஸ் ஹிடன் இஸ் வெரி மச் ரெலவென்ட். தென் ஒன்லி தி இன்ஃபர்மேஷன் ஷுட் லீட் டு தி கன்ஃபெஷன், டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அடுத்து இந்த 27 பார்க்கும்போது இந்த பிளேஸ் ஆஃப் கன்சீல்மெண்ட்டும் வெப்பனும் கண்டிப்பா நம்ம கரெக்டான இடத்துல சொல்லியிருக்கணும். அதுக்கு அது என்ன மாதிரி இருக்கணும்னு ஒரு வேர்ட்ஸ் அதுல சொல்றாங்க. ஜட்மெண்ட்டையும் எழுதிக்கோங்க. இட் லீட்ஸ் டு டிஸ்கவரி ஆஃப் த ஃபேக்ட் தட் எ நைஃப் இஸ் கன்சீல்டு இன் தி ஹவுஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேண்ட் டு ஹிஸ் நாலேஜ், and if the knife is proved to have been used in the commission of the offense, then fact discovered is very relevant. So புலிகிரி கோட்டையா தான் இந்த 27 பொறுத்தளவுக்கு வெரி வெரி செலிபிரேட்டட் ஜட்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஆர்டிகிள் இருக்கு, மறைச்சு வச்ச இடமும் சொல்லிடுறாங்க, ரைட்? இதை மட்டும் வச்சு நம்ம கன்விக்ட் பண்ணிடலாமா அப்படின்னா கிடையாது. இந்த வெப்பன் ஆஃப் தி அஃபென்ஸுக்கும் அந்த வெப்பனோட இன்வால்வ்மெண்ட் இன் தி அஃபென்ஸுக்கும் எவிடன்ஸ் வேணும். வெறுமனே நான் எடுத்து கொடுத்துட்டேன், கன்ஃபெஷன்ல வந்து ஒரு ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்றது மட்டும் இல்ல. There should be a live link between the commission of crime and the recovery of weapon or discovery of fact. அதுக்கு வந்து there should be a live link or proximate relationship. அதை வந்து prosecution should establish by evidence. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேஸ் பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான கேஸ். இதுல ராம்ராஜ் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் நம்ம ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க. 2014 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 41ல இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தில்சன் கேஸ். சென்னையில ஒரு பையன் வந்து அந்த பாதாம் பருப்பு இருக்கிறதுக்காக அந்த போய் உள்ள இறங்குவாரு, அவரை ஒருத்தர் இந்த ராம்ராஜ் ஷூட் பண்ணிடுவாரு. அந்த கேஸ் இது. இதுல என்னன்னா, ஒரு ப்ளீ ரைஸ் பண்றாங்க டிஃபென்ஸ் சைட்ல இருந்து. 27 ரெக்கவரியை ப்ரூவ் பண்ணணும்னா தி அக்யூஸ்ட் should be taken by the police to the place where the discovery of fact is found அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு இந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்ல ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றாங்க. 27 ரெக்கவரியை ப்ரூவ் பண்ணணும்னா தி அக்யூஸ்ட் should be taken by the police to the place where the discovery of fact is found அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு இந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்ல ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷ் என்ன சொல்றாங்கன்னா,
இல்ல அக்யூஸ்ட கூட்டிட்டு போய் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அக்யூஸ்ட் சொல்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இஃப் இட் லீட்ஸ் டு ரெக்கவரி ஆர் டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்னா இட் இஸ் எனஃப். அவரை கூட்டிட்டு போகணுன்ற அவசியம் இல்ல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்ப சென்னையில ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் வந்து அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்காரு. அவரை விசாரிக்கிறாங்க. இன்டராகேட் பண்ணும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் மதுரையில ஜங்ஷன்ல ஒரு பாம் வச்சிருக்கேன். கரெக்டா 7 மணிக்கு அது பிளாஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவரை பிடிக்கும் போது 6:50 அங்க. இப்ப அவரை கூட்டிட்டு இங்க வர முடியுமா? மதுரைக்கு வந்து பாம் எடுக்க முடியுமா? வெதர் இட் இஸ் ஹியூமன்லி பாசிபிள் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ திஸ் ப்ளீஸ் ரிஜெக்டட் ஆன் தி ரீசனபிள் கிரவுண்ட் அந்த எக்ஸாம்ல சொல்றாங்க. சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அக்யூஸ்ட கூட்டிட்டு போய் அவரை கையோட கூட்டிட்டு போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த கன்ஃபெஷன்லயே பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. போலீஸ் அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. எப்படின்னா 2 பேரை அரெஸ்ட் பண்ணோம், 2 பேரும் சைமல்டேனியஸா A1 A2 2 பேரும் ஒரே நேரத்துல இந்த கேஸ் சம்பந்தமா வாக்குமூலம் கொடுத்தாங்க, கடன்னு சொன்னாங்க, நாங்க எழுதிக்கிட்டோம் அப்படின்னு. அப்ப இந்த கன்ஃபெஷன் வந்து ஜாயிண்ட் கன்ஃபெஷன் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இட் கேன் பி டேர்ம்ட் அஸ் கோரஸ் கன்ஃபெஷன். இந்த ஜாயிண்ட் கன்ஃபெஷன் கோரஸ் கன்ஃபெஷன் அப்படின்றது வந்து வெதர் இட் இஸ் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லி, நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லி வெர்சஸ் நவ்ஜோத் சந்து 2005 11 SEC பேஜ் நம்பர் 600. இந்த ஜட்மெண்ட்ல நம்ம சீனியர் அட்வொகேட் கோபால் சுப்ரமணியன் சார் வந்து இந்த ப்ளீ எடுக்கிறாங்க. ஜாயிண்ட் கன்ஃபெஷன் வந்து இஸ் inadmissible. A person cannot make a confession simultaneously with the other person அப்படின்னு அவங்க அந்த ப்ளீ எடுக்கிறாங்க. தி சுப்ரீம் கோர்ட் சிம்பிளி ரிஜெக்டட் தட் ப்ளீ. ஜாயிண்ட் கன்ஃபெஷன் வந்து we cannot say that joint confession will go out of the purview of 27 சொல்லிட்டு அது அட்மிசபிள் அவங்க முடிவு வந்துடுறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இது ஒரு முக்கியமான கேஸ். இப்ப ஜாயிண்ட் கன்ஃபெஷன் அட்மிசபிளா அப்படின்னா ஜாயிண்ட் கன்ஃபெஷன் வந்து இட்ஸ் அட்மிசபிள் சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 முக்கியமான கேஸ் தான் சொல்றேன் இந்த 27 ஆஸ்பெக்ட்ல. மாணிக்கராஜ் வெர்சஸ் ஸ்டேட் 2019 2 Madras Weekly Notes Criminal பேஜ் நம்பர் 487. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம மதுரை பெஞ்ச் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேஸ்ல உள்ள செக்ஷன் 27 பத்தி ஒரு ப்ளீ ரைஸ் பண்றாங்க. 27ல சொன்ன அந்த கன்ஃபெஷன்ல இருக்கிற அட்மிசபிள் போர்ஷன் இஸ் inadmissible அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா that admissible portion does not mention the exact place where the material object is hidden அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபெஷன்ல வந்து நான் ஏற்கனவே புல்வெரி கோட்டை கேஸ் சொல்லும்போது சொன்னேன், அந்த எக்ஸாக்ட் பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணணும். எந்த இடத்துல அந்த பொருளை மறைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த அக்யூஸ் வந்து அவங்க அதை சொல்லணும். இந்த இந்த பிளேஸ் ஆஃப் கன்சீல்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்தினால பிளஸ் ரெக்கவரி எவிடன்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு இந்த ரெக்கவரியை ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட கிரவுண்ட் என்னன்னா, நோட் பண்ணிக்கோங்க, தி ரெலவெண்ட் admissible portion of the confession statement, the relevant admissible portion of the confession statement of accused cannot be believed for the reason that the exact place
in which the material object was hidden has not been specifically stated. ஸோ இப்ப இந்த 27 பொறுத்த அளவுக்கு நீங்க இந்த புலிகிரி கோட்டை கேஸை வந்து தரவா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். எந்த மாதிரி விஷயம் வந்து அந்த அட்மிசபிள் போர்ஷன்ல இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அதை எப்படி நம்ம ஆர்கியூ பண்ணி இல்ல இது இன்அட்மிசபிள்னு நம்ம பேசலான்றதுக்கு நீங்க புலிகிரி கோட்டையை படிச்சிடணும். வேற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இந்த பிளீ எடுத்தாங்க. அது மாதிரி ஹைகோர்ட் சிம்பிளி ரிஜெக்டட் தி recovery as protected by the prosecution. So next case la paakalam. Murugan versus State. Two 2020 one MWN criminal, page number 313. இதுவும் வந்து மதுரை பெஞ்ச்ல இருந்து வந்த ஜட்ஜ்மெண்ட் தான். இது பாத்தீங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெக்கவரி பாயிண்ட் தான் எடுப்பாங்க. அட்மிசபிள் போர்ஷன் ஆஃப் கன்ஃபெஷன் நோட் பண்ணிக்கோங்க. 3 பாயிண்ட் இதுல இருக்கு. அட்மிசபிள் போர்ஷன் ஆஃப் கன்ஃபெஷன் நாட் டிஸ்க்ளோசிங் தி place where weapon was kept or concealed. First point. Second point enna the relevancy between the crime and the fact discovered should be proved through evidence and not by confession itself. பாத்தீங்கன்னா இந்த ரெலவன்சியை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப கன்ஃபெஷன் வந்து அட்மிசபிளாவே இருக்குது. அது அட்மிசபிள் போர்ஷனை மார்க் பண்றாங்க. அது அட்மிசபிளாவே இருக்கு. அதுல எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கன்ஃபெஷனை வச்சுக்கிட்டு சரி அந்த கன்ஃபெஷன் ரொம்ப கிளியரா இருக்கு, அதுல மூலமா இந்த வெப்பனை ரெக்கவரி பண்ணிருக்காங்க, ரைட், அப்ப இவர் தான் இதை குத்திருக்க முடியும் அப்படின்னு நம்ம we cannot simply come to the conclusion. ஏன்னா அந்த வெப்பனையும் அந்த வெப்பன் வந்து இந்த அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது there must be evidence. அது என்ன மாதிரி எவிடன்ஸ் இருக்க முடியும்? அந்த வெப்பனை வந்து அந்த விட்னஸஸ், அதாவது ஐ விட்னஸஸ் இருந்தா அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த வெப்பன் வந்து இவரை வச்சுதான் அவங்க ஆஜர் எதிரி வந்து குத்துனாங்க அப்படின்றது அது தனிப்பட்ட முறையில் எவிடன்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி there must be evidence. Merely because of discovery of fact, namely recovery of weapon alone cannot be the sufficient ground to convict. There must be a evidence to show that the relevancy between crime and the fact discovered. At the next point, admissible portion of confession இருக்கு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா இன்கிரிமினேட்டிங் வேர்ட்ஸ் இருக்க கூடாது. அவரை கொலை செய்த, நான் கொலை செய்த, இந்த சம்பவத்தில் அவர் என்னை மிரட்ட போது அவர் வச்சிருந்த அந்த அருவாள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த அட்மிசபிள் போர்ஷன்ல இருக்கக்கூடாது. அட்மிசபிள் போர்ஷன் should not be contained of incriminating statements. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கிரிமினேட்டிங் சொல்லலாம், இன் அதர் வேர்ட்ஸ் வந்து இன்கல்பாட்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ப்ரொவைடட் கேஸ்ல என்ன இருந்துச்சுன்னா அந்த இறந்த ஒரு பேரை சொல்லி இவரை குத்த பயன்படுத்திய அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இன்அட்மிசபிள்னு இந்த கேஸ்ல டிசைட் பண்ணிருப்பாங்க. ரெக்கவரி செக்ஷன் 27 இதுல ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ரெக்கவரியை பொறுத்தளவுக்கு, அதாவது 27 பொறுத்தளவுக்கு இதுல வேற ஒன்றும் நம்ம பாக்குறதுக்கு இல்லை. புலிகிரி கோட்டையா கேஸ் வந்து ரொம்ப செலிபிரேட்டட் கேஸ். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா பிரிவி கவுன்சிலோட கேஸ். இதற்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3 கேஸ் தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் வியூ கிடைச்சிடும் 27. இப்ப நான் வந்து அடுத்த டாபிக்ல போலான்னு பாக்குறேன், அடுத்த ஏரியாக்குள்ள செக்ஷன் 32.
செக்ஷன் 32 பாத்தீங்கன்னா நம்ம 32ல நிறைய லிம்ஸ் இருக்கு. நம்ம வெரி பர்டிகுலரா டெய்லிங் டிக்ளரேஷன் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. டெய்லிங் டிக்ளரேஷன் அப்படின்னா அதுக்கு வந்து லாட்டின் டேர்ம் ஒன்று இருக்கு. லேட்டம் மார்டம். லேட்டம் மார்டம். LATERM MORTEM அப்படின்னு சொல்லி இருக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கூட கேட்டலாம். வாட் இஸ் மீன் பை லேட்டம் மார்டம் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டலாம். ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு என்ன மீனிங் இங்கிலீஷ்ல அப்படின்னா வேர்ட்ஸ் செட் பிஃபோர் டெத். வேர்ட்ஸ் செட் பிஃபோர் டெத் which means லேட்டம் மார்டம் ஆர் டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேஸுக்கு எப்படி நம்ம புலிகரி கோட்டையாவ செக்ஷன் 27க்கு ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி இதுக்கு ஒரு செலிபிரேட்டட் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா பக்கல நாராயணசாமி வெர்சஸ் தி கிங் எம்பரர் AIR 1939 Privy Council 47. இந்த கேஸும் அந்த மிஸ்டர் மணிகண்டன் அட்வொகேட் அவங்க வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க நம்ம குரூப்ல. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட். இதை நான் படிச்சேன், ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு. நம்ம லா காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனா நம்ம பெருசா இதை படிச்சு பார்த்தது இல்லை. பட் இதுல இருந்து அந்த டெய்லிங் டிக்ளரேஷனோட கான்செப்டே வந்து எவால்வ் ஆகுது. அதோட ஸ்கோப்பே வந்து வைட் ஆகுது. இந்த கேஸை பாத்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு சும்மா ஒரு பிரீஃபா சொல்றேன். இந்த கேஸை பத்தி இந்த வழக்குல இறந்தவர் வந்து ஒரு பீத்தாப்பூர் அப்படின்னு பாட்னா ஹைகோர்ட்ல அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வர்ற கேஸ் இது. அந்த பீத்தாப்பூர்ன்ற இடத்துல வந்து ஒரு திவான்ட்ட ஒரு பியூனா வேலை பார்ப்பாரு. இந்த டிசீஸ்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரு அந்த திவானோட பொண்ணுக்கும் அவருக்கும் கொஞ்சம் பழக்கம் இருக்கும். ஒரு கட்டத்துல ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அவர் அங்க இருந்து ஒரு 250 மைலுக்கு அப்புறம் வந்துருவாரு. ஒரு பிரகாம்பூர் அப்படின்னு ஒரு ஊருக்கு வந்துருவாரு. ஊருக்கு வந்தோடனே அவரு கல்யாணம் முடிச்சிருவாரு. அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் தனியா இருக்கும். இந்த டிசீஸ் அந்த அந்த பொண்ணு சொன்னேன் பாருங்க, அந்த திவானோட பொண்ணு, அவங்க தனியா கல்யாணம் முடிச்சு அவங்க தனியா போயிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் இவருக்கு லெட்டர்லாம் அனுப்பியிருக்கோம். 2-3 லெட்டர் அனுப்பியிருக்கோம். இடையில வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்பாங்க அந்த பொண்ணு. இவர் வந்து அவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுப்பாரு. இப்ப 1936 டயத்துல 1936ல 36-37ல 3000 ரூபாய் பணம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த பணத்தை வந்து இவரு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கும்போது அந்த பொண்ணும் ஹஸ்பண்டும் இவருக்கு லெட்டர் போடுவாங்க. நீங்க வந்து மார்ச் 20ஆம் தேதி இவருக்கு லெட்டர் வரும் அந்த பொண்ணுட்ட இருந்து. அந்த பொண்ணுட்ட இருந்தும் அந்த அக்யூஸ்டோட ஒய்ஃப் அந்த பொண்ணு, அக்யூஸ்ட் அந்த பக்கம் நாராயணசாமி. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த டிசீஸ்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க. நீங்க வந்து 20ஆம் தேதி கிளம்பி வாங்க, உங்களுக்கு வந்து நாங்க பணத்தை கொடுத்துருவோம் சொல்லிட்டு. அவரு 20ஆம் தேதி அந்த லெட்டரை வாங்கி வச்சுட்டு ஒய்ஃப்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி என்னைய அங்க இதுல இருந்து கூப்பிட்டு விடுறாங்க, நம்ம போய் பணத்தை வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு போவாரு. 20ஆம் தேதி கிளம்புறவரு 21ஆம் தேதி அங்க ரீச் ஆவாரு. 23ஆம் தேதி அவரோட பாடி வந்து ஒரு சூட்கேஸ்ல வச்சு ஒரு அன்கிளைம் டெட் பாடியா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். அதுல இருந்து அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகும். தட் இந்த என்டையர் கேஸ் பேஸ்ட் அப்பான் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ். அதுல என்ன மாதிரி இதை அரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல நம்ம டிடிக்கு நம்ம இதுல ரெலவெண்டா என்ன பார்க்கணும்னா, அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த இறந்தவரோட ஒய்ஃப் வந்து அந்த லெட்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இத்தனாம் தேதி லெட்டர் வந்துச்சு, இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அங்க பிரகாம்பூருக்கு போனாங்க ட்ரெயின்ல. போகும்போது போனவங்க என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னு அந்த லெட்டரை வந்து பாத்தீங்கன்னா அதுல சைன் இருக்காது. ஸோ டிஃபென்ஸ் சைட்ல வந்து they will object by marking the document by stating that the letter does not contain the signature of the author, whereas the Privy Council clearly held that no, there were several transactions by exchange of letters. It would clearly go to show that the accused alone called the deceased to get the amount அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் இருக்கு பாருங்க. இந்த லெட்டர் வந்து அதை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, a statement as to நோட் பண்ணிக்கோங்க, a statement as to some of the transactions which resulted in his death cover section 32 of the Evidence Act.
நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இடையில நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கு. That too through exchange of letters. So these letters, the exchange of letters in the transaction, that too which resulted the death of the deceased. So the circumstances which resulted the death of the deceased could cover the section 32 அப்படின்னு முடிவு வந்து அந்த லெட்டரை பேஸ் பண்ணி அதை டிடியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் தி சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிடியை கன்வெர்ட் பண்ணி அவரை கன்விக்ட் பண்ணுவாங்க. மொரோவர் மற்ற லிங்க்ஸ் எல்லாம் ப்ரூவ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல டைம் டிக்ளரேஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து அதாவது சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் டைம் டிக்ளரேஷன்ன்றது. அது ஏன் நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. எ மேன் வில் நாட் மீட் ஹிஸ் மேக்கர் வித் லை இன் ஹிஸ் மவுத். இறக்கும் தருவாயில் ஒரு நபர் வந்து உண்மையை மட்டுமே பேசுவாரு, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது ஒரு ஜெனரல் பிரசம்ஷன். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த இதை என்ன சொல்றாங்கன்னா ஈவன் இது ஹியர்சேவா இருந்தா கூட இந்த இது வந்து எக்ஸெப்ஷன் டு தி ஹியர்சே. ஹியர்சே எவிடன்ஸ்க்கு எக்ஸெப்ஷன் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு டையிங் டிக்ளரேஷன், இன்னொன்னு ரெஸ்கஸ்டேன்னு சொல்றாங்க. ரூல் ஆஃப் ரெஸ்கஸ்டேன்னு சொல்லி செக்ஷன் 6ல. இப்போ நம்ம டிடியை பார்த்துட்டு இருக்கோம். டிடியில பாத்தீங்கன்னா இந்த டிடியை வந்து ரெக்கார்ட் பண்றது யார் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து பர்டிகுலரா இவர் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு there is no procedure which contemplated in the 32 of the Evidence Act. Anybody can record the dying declaration. ஒன்னு. இதுல ஏதாவது prescribed form இருக்கா இதை ரெக்கார்ட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா no, there is no prescribed format to record dying declaration. ரெண்டு. இதுக்கப்புறம் இந்த டிடி நம்ம பார்க்கும்போது இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லி அது பதில் சொல்றேன். டையிங் டிக்ளரேஷன் ஒருத்தர் கொடுக்குறாரு, இறக்கும் தருவாயில கொடுக்குறாரு, பட் ஃபார்ச்சுனேட்லி he survives. A person who made a DD, fortunately he survives. Then what is the relevancy or evidentiary value of the statement given by the person? That is the question. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னா the statement given by that person can be used either under section 145 of the Evidence Act or 157 of the Evidence Act. That statement can be used either for corroboration or for contradiction of its maker. அவ்வளவுதான். அதான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பக்தநாராயணசாமி கேஸ்க்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த இதை சொன்ன பாருங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 2018 2 SEC. If declarant survives now, the person who gives DD survives, then what is the evidentiary value of that statement, which is dealt by the recent Supreme Court, 2018 2 SEC, page number 187. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இதை சொல்றாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், 5 judges bench judgment இது. 2002 6 SEC, page number 710. So 5 judges benchனா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் 5 judges bench போச்சு சார் இந்த ஜட்ஜ்மெண்ட், இது டிடில அப்படி என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல, பட் ரிலேட்டிங் டு டையிங் டிக்ளரேஷன். ஒன்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க, பம்பரம் பாக்கா, PAMPARAMPAKA, பம்பரம் பாக்கா ரோசம்மா versus state of Andhra Pradesh, 1999, Criminal Law Journal 4321. In that judgment, the Supreme Court held that doctor certificate to prove the factum of the declarant was in a fit state of mind to give DD.
இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து டாக்டர் சர்டிபிகேட் வந்து வெரி மச் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். சப்சிக்வெண்டா இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வருது. கோலி KOLI சன்னிலால் சிவாஜி, கோலி சன்னிலால் சிவாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இதே வருஷத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. 1999 கிரிமினல் லா ஜேர்னல் 4582. இதுல என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் சர்டிபிகேட் as to the mental fitness of the declarant is not at all necessary. This is hyper technical view. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஜென்ட் வியூ வந்துருச்சு. அவங்க 3 ஜட்ஜஸ் பெஞ்ச்ல வேணும்னு சொல்றாங்க, இன்னொரு 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் வேணான்றாங்க. உடனே இதுல என்ன பண்றாங்கன்னா, டை டிக்ளரேஷன் பொறுத்தளவுக்கு இது டாக்டர் சர்டிபிகேட் வேணுமா வேண்டாமான்ற ஆஸ்பெக்ட பொறுத்து தி மேட்டர் is referred to constitution bench, namely Lakshman versus state of Maharashtra. இதுல டிசைட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ரொம்ப தெளிவா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் சர்டிபிகேட் வந்து இஸ் நாட் அட் ஆல் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு, கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் டிஸ்டிங்க்ட். கான்சியஸ்னஸும் ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்டும் ஒண்ணு கிடையாது, போத் ஆர் நாட் சினானிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வேற இது வேறன்னு சொல்றாங்க. இந்த ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட எப்படி நம்ம டிசைட் பண்றதுன்னா, சப்போஸ் மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்றாங்க, தி மேஜிஸ்ட்ரேட் should subjectively satisfy that. அந்த ஃபுட் நோட்ல அவர் எழுதணும். டிடி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னே கீழே ஃபுட் நோட்ல தி மேஜிஸ்ட்ரேட் கம்பல்சரிலி he should record that I am subjectively satisfied that the declarant was in a fit state of mind to give DD and the DD was voluntary and truthful. இந்த மாதிரி அவங்க எழுதணும் ஃபுட் நோட்ல. இப்படி வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் இண்டிபெண்டா இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு by eliciting some questions அப்படின்னா it is enough. There can be no question of doctor certificate and other things அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியரா ஃபைண்டிங் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க கண்டிப்பா படிக்கணும். அப்புறம் டிடியை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் லாவுக்கும் இந்தியன் லாவுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாவுல டையிங் டிக்ளரேஷன் இஸ் அட்மிசபிள் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிரிமினல் கேசஸ், whereas in Indian law, whereas in our Indian Evidence Act, the DD is admissible in both civil and criminal cases or any other proceedings where the cause of death of the injured is relevant. So இத பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டிங்ஷனை நீங்க பாத்துக்கணும். DD வந்து whether it may be oral or it may be in writing. இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். 2020 CTC, sorry, 2020 AIR 2020 Supreme Court, page number 476, Parshottam Chopra versus state of NCT. Parshottam Chopra versus state of NCT. இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டா டீல் பண்ணிருக்காங்க டையிங் டிக்ளரேஷனை பொறுத்தளவுக்கு. இதுல இந்த லக்ஷ்மன் கேஸ் எல்லாம் வரும், இந்த பம்பரக்கா கேஸ் எல்லாம் வரும், ஈவன் பத்மநாப நாராயணசாமி கேஸை கூட இதுல ரெஃபர் பண்ணிருக்காங்க. ரொம்ப டீடைலான ஜட்ஜ்மெண்ட். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க கேள்வி கேட்கலாம், இப்போ ஒரு பர்ன் இன்ஜுரி அந்த விக்டிம்க்கு வந்து 100% whether the victim who sustained 100% burn injury can be a capable woman to give dying declaration. That is the question. The answer is in emphatic term which is given by Supreme Court. Yes, he is capable. Even though the victim sustained 100% of burn injury, he is capable to make dying declaration. That is what Supreme Court said. அது ஒரு ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா,
dying declaration is a substantive piece of evidence. It needs no corroboration, provided it should inspire confidence of the court. அதுல அந்த டையிங் டிக்ளரேஷன் பொறுத்தவரைக்கும் ஏதாவது சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் அரோஸ் ஆகுது, அதுல அது இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம டையிங் டிக்ளரேஷன் சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். இட் கேன் பி சோல் பேசிஸ் ஃபார் கன்விக்ஷன். இன்னொன்னு எல்லாரும் நம்ம வழக்கு மொழியில சொல்லிட்டு இருப்போம், டையிங் டிக்ளரேஷன்னா அதுக்கு கராபரேஷன் வேணும். It is not the law. Seeking corroboration is not the rule of law. It is rule of prudence. Once the dying declaration inspires confidence of the court, and if it is voluntarily made, and if it is truthful, the court can convict the accused on the sole basis of dying declaration. வேற ஏதாவது இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல இந்த டையிங் டிக்ளரேஷனை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு ஆர்டிகிள் ஒன்று எழுதியிருக்கேன். அது ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆன்லைன் சேனல்ல, சிடிசில. அதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எலாபரேட்டா நான் அதை சொல்லியிருக்கேன், இந்த கேஸ்ல அவ்வளவு சொல்லி. 2020 சிடிசி பிராக்கெட்ல OL ஆன்லைன் பேஜ் நம்பர் 12. மேடம் சார், the ma'am I think connect ஆறது கொஞ்சம் trouble வந்துருவாங்க சார், ப்ளீஸ். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம் சொல்லுங்க சார். I just concluded the class. Question answer session எடுக்கலாமா சார்? எடுக்கலாம். ஓகேங்க சார். Friends, if you have any doubts, post it in the chat box and also raise your hands. Sir, one question on the chat. What is the elementary value of multiple dying declaration? மல்டிபிள் டையிங் டிக்ளரேஷன் இருக்குன்னா அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த டிடியை பொறுத்தளவுக்கு அதான் நம்ம that DD is subjected to appreciation of evidence. அதை பொறுத்தளவுக்கு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு அது if it is truthfulனா அது it can be acted upon. மல்டிபிள் டையிங் டிக்ளரேஷன்ல மேஜர் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு, அதுல நிறைய இன்ஃபார்மிட்டிஸ் இருக்குன்னா எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஆனா ஃபர்ஸ்ட் டிடி இஸ் ரெலவென்ட். யாருக்காவது சந்தேகம் இருந்தா chat boxல டைப் பண்ணுங்கப்பா, ஹேண்ட் ரைஸும் பண்ணுங்க. Whether admission and confession is also exception to hearsay evidence, explain sir. Admission hearsay evidence க்கு exception சொல்ல முடியாது. Confession alone is exception to hearsay rule. For section 32, what is the main citation என்ன அப்படினு கேட்டிருக்காங்க ஒருத்தங்க. ரெண்டு கேஸ் சொல்லிருந்தேன். ஒன்னு பக்கல நாராயணசாமி கேஸ்னு ஒரு கேஸ், AR 1939 privy council பேஜ் நம்பர் 47. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, அது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் 2002 6 SCC பேஜ் நம்பர் 710. Two types of kindly can you say types of confession? What are the types of confession னு கேக்குறாங்க. கன்ஃபெஷன் சோலி லோக்கஸ் கன்ஃபெஷன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவங்களாவே சொல்றதுன்னு. அது பெரும்பாலும் நம்ம அத பழக்கத்துல வச்சிருக்கிறது இல்ல. நார்மலி கன்ஃபெஷன் ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்ற மாதிரி தான் இருக்கும். Friends, criminal lawல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட சார் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எனிவன் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது கிளாரிஃபை பண்ணிக்கலாம். What is retracted confession? Yes, confession can be retracted. இப்ப 164ல கன்ஃபெஷன் கொடுப்பாங்க,
நீங்க இந்த முருகன் கேஸ படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பாத்தீங்கன்னா அது நான் அப்பியர் ஆன கேஸ். அதுல கன்ஃபெஷனை ரெட்ராக்ட் பண்ணுவாங்க. எப்படி ரெட்ராக்ட் பண்றதுன்னா 164ல அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அது கன்ஃபெஷன் வந்து 313 ஸ்டேஜ்ல ரெட்ராக்ட் பண்ணுவாங்க. இல்ல அந்த கன்ஃபெஷன் வந்து வாலண்டரியா கொடுக்கல. இது மாதிரி இங்க போலீஸ் எங்களை டார்ச்சர் பண்ணாங்க, அப்ப கொடுத்தோம், அதை சொல்ல முடியல, சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க அதை ரெட்ராக்ட் பண்றாங்க. ஈவன் சப்சிக்வெண்டா கூட கன்ஃபெஷன் கொடுத்துட்டு they can make a retract confession through ஏதாவது ஒரு மோட்ல நம்ம ரெட்ராக்ட் பண்ணிக்கலாம். ரெட்ராக்ட் கன்ஃபெஷன் இப்படி பண்ணிட்டா அதை மட்டும் வச்சுக்கிட்டு விடுதலை பண்ணிடுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ரெட்ராக்ட் கன்ஃபெஷன் வந்து subject to the appreciation of evidence. Thank you, sir. Next, there was a hand raise. யாருக்காவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. What is the relevancy between 32 clause 1 and section 162 clause 2 CRPC? Yes, இது ரொம்ப சூப்பர் क्वेश्चन. 162ல பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ்ல கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து inadmissible. 161ல போலீஸ் ரெக்கார்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட் வந்து inadmissible. சப்போஸ் போலீஸ் ரெக்கார்ட் பண்றாங்க ஸ்டேட்மெண்ட்டை, ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் the person who authored that statement dies அப்படின்னா 162(2ல that statement becomes DD. Yes, sir. What is the evidentiary value of dying declaration? Dying declaration is a substantive piece of evidence. It can be sole basis for conviction. It needs no corroboration. Whether confession to magistrate by accused is admissible at all times. Yes, confession is admissible provided it should lead to the discovery of fact. How to get sanction against public servant in CRPC under section 156 clause 3 and 200, sir? இப்போ வரைக்கும் என்ன பொசிஷன்னா, இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா 5 judges பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. சாங்ஷனை பொறுத்த அளவுக்கு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடும்போது சாங்ஷன் வேணுமா வேண்டாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 டைவர்ஜென்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அனில்குமார் வெர்சஸ் ஐயப்பான்னு நினைக்கிறேன் இந்த கேஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா sanction is pre condition precedent, sanction is necessary to institute a complaint சொல்லிருக்காங்க. வேற இன்னொரு ஜட்மெண்ட்ல அதை கொஸ்டின் பண்ணி ரெஃபர் பண்ணிருக்காங்க. சோ இப்ப வரைக்கும் என்ன பொசிஷன்னா sanction is condition precedent for instituting the complaint under section 156(3) or 200 CRPC. Whether dying declaration alone is sufficient to convict the accused? Yes, it can be. It can be provided it should inspire confidence of the court. What is corroborative evidence and when it is admissible? Some illustration. Corroborative evidence, corroboration வந்து is not contemplate, is not stated to be as rule of law. Corroboration is a rule of prudence. Corroborationன்றது அந்த எவிடன்ஸை வந்து அது ஏதாவது சம் doubtfulness வருது அப்படின்னா that evidence வந்து cannot be the sole basis for conviction, then it needs corroboration from the other sources, that is the other evidence. சூப்பர். அனில்குமார் கேஸ போட்டாங்க, இந்த ஜட்மெண்ட் நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து சாங்ஷன் வேணும்னு சொல்லிருக்காங்க. Yes, sir. Next question is, please explain section 27 of Indian Evidence Act and section 162 of CRPC, recovery of bribe amount, particularly Prevention of Corruption Act. 27 தானே இப்ப வரைக்கும் பேசணும். 27 and section 162 CRPC. When confession leads to recovery அப்படினாலேயும் that admissible portion, that is the recovery portion alone is admissible and it is relevant. That's all. Anyone wants to raise your hands?
What is the evidentiary value of oral dying declaration to relatives and third persons? Yes, oral dying declaration is admissible. நான் அப்பதே சொன்னேன், dying declaration can be either oral or in writing. Merely because of it is made before relatives, it cannot be simply discarded unless the question of tutoring arises. There is one hand raise, sir. Mohammed, unmute பண்ணுங்க sir. Mohammed Samiruddin. Yes sir, unmute பண்ணுங்க sir. Okay. What is the value of eye defect person? That is the visually challenged சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். What is the value of visually challenged person's confession? ஏன் அவரோடது ஏன் எடுக்க முடியாது? Merely because of defect in eye. கன்ஃபெஷன்ல என்ன சொல்ல போறாரு? இத நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்குறவாரு. அப்புறம் நான் அதுக்கான ஆர்டிகல்ஸ் இங்க வச்சுக்கின்னு சொல்ல போறாரு. அது it automatically to lead to recovery or discovery of fact. What is perceived by senses இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும். Visually challenged will have a sense and they will have their own way of telling things. ப்ரொசீஜர்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல, ப்ரொசீஜர் இல்ல. Generally any differently challenged person will have some extra power to understand things, so they will have their own kind of understanding. Law does not contemplate. இல்ல law இல்ல, பட் அவங்க அத பர்టిక్యులரா கேட்டதனால சொல்றேன். அவங்களுக்கு lawல இல்ல சார், ஜெனரலாவே. ஏன்னா அவர் visually challenged ன்னு கேக்குறதுனால positive and negative, every challenged person will have a positivity in them. I'm not connecting law, sir. I'm just telling. Yes. Law has nothing to do. அந்த மாதிரி law பிரிச்சு பார்க்கல. Dileepan Anand, please unmute yourself. நீங்க தான் unmute பண்ணு. கேளுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் 5 அக்யூஸ்ட். 5 அக்யூஸ்ட்ல ஒருத்தர் கன்ஃபெஷன் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் தான் தலையில தலகாணியை வச்சு அமிக்கினாரு அப்படின்ட்டு. இந்த கன்ஃபெஷனை அவருக்கு அகைன்ஸ்டா ட்ரீட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது சார். காலையில நீங்க கிளாஸ்ல இருந்தீங்களான்னு தெரியல. Confession of co-accused is not a substantive piece of evidence as against other accused. It is written in the law. குருமிச்சரண் அப்படின்னு ஒரு 5 judges bench இருக்கு. குருமிச்சரண். எஸ். சரிங்க சார். அதே மாதிரி இப்போ 65ல வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ல 65ல வந்து நம்ம சர்டிபிகேட் வைக்கணும்னு சொல்றோம். ஆமா. இப்போ இந்த சர்டிபிகேட்டை வைக்கிறப்போ ஒரு வீடியோ ரெக்கார்டிங், வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது பக்கத்துல, அந்த மர்டர் நடந்த பக்கத்துல வீட்டுல இல்ல ஸ்கூல்ல அந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணி போனாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ அந்த வீட்டோட ஓனர் சர்டிஃபை பண்ணணுமா? அப்படி இல்ல இந்த ஃபுட்டேஜை யார் ரெக்கார்ட் பண்ணினது அதை எடுத்து பென் டிரைவ்ல போட்டு அதுதான் அப்படின்னு கொடுக்குறாரு அந்த நபர் சர்டிஃபை பண்ணணும்? ஆக்சுவலா அந்த ஒரிஜினல் இத சிசிடிவி எடுத்துட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டா இட் நீட்ஸ் நோ சர்டிபிகேட். சரிங்க. அப்படி இல்ல அதுல உள்ள பேக்கப் தான் எடுத்து பண்றாங்கன்னா அந்த ஓனர் சர்டிஃபை பண்ணணும். இல்ல இப்ப இந்த பேக்கப்பை எடுத்தது ஓனர் இல்லையே, இன் பிரசன்ஸ் ஆஃப் ஓனர் தான் எடுக்கிறாங்க. ஓனர் தான அங்க வந்து எடுப்பாங்க. சரிங்க. பண்டிட் ராவ் கேஸ் இருக்கு. இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க. அன்வர் கேஸை வந்து ரீட்ரேட் பண்ணி அதுல இப்படிதான் சொல்றாங்க, the person who is in possession of electronic evidence can certify சொல்றாங்க. இல்ல சார், அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. என் சந்தேகமே இப்ப அந்த பர்டிகுலர் நபருக்கு இல்ல அந்த வீடோ இல்ல அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல உள்ள நபருக்கோ அதை பத்தின நாலேஜே கிடையாது. ஏன்னா அவர் நேர்லயும் பார்க்கல, கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்குது. அந்த அவர்கிட்ட உள்ள பேக்கப்ப அவரோட பிரசன்ஸ் தான் எடுக்கிறாங்க. இப்ப டெக்னிக்கல் பர்சன்ஸே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க,
இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியே போறாங்க. ம். இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, நாங்க பார்க்கணும்ன்றாங்க. அவங்க எடுத்துட்டு போய் பண்ண போறது இல்ல. வெளியே அவங்க வெளியில கொண்டு போய் பண்ணாலும் இந்த ஓனரை கூட்டி தான் போக போறாங்க. அது அவரோட பொசிஷன்ல உள்ள எலக்ட்ரானிக் கேட்ஜெட் அது. ஸோ அவர் அந்த பர்டிகுலர் பிரைமரி எவிடன்ஸ், தட் இஸ் அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து எடுக்கிறாங்க அந்த பேக்கப் பண்றதுக்கு. he is the competent person to certify. That's all. அட்லீஸ்ட் அந்த நபரை எவிடன்ஸ் ஆகுது, அது அவரை ஒரு விட்னஸ் ஆகுது போடணுமா? கண்டிப்பா போடணும். எடுத்தவரை கண்டிப்பா போடணும். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. Sir, custody when begins under section 26 Evidence Act. What is custody? அப்படின்னு ஒரு கேள்வி. கஸ்டடி இப்ப அரெஸ்ட் பண்றாங்க. ஆல் தி அரெஸ்ட் ஆர் நாட் அமௌண்டிங் டு கஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு. இப்ப ரோசன் பிவின்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 3 ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் எழுதின ஜட்மெண்ட். அதுல வந்து அரெஸ்ட்னா என்ன, கஸ்டடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. ஈவன் பை மேக்கிங் சரண்டர் தேர் கேன் பி கஸ்டடி. இப்ப if it is voluntary, it is truthful na, it is relevant, it is admissible. There is one more person who is raising hands. Nasreen Safina, unmute பண்ணுங்க Nasreen. Sir, good evening, sir. சொல்லுங்க மேடம். Could you please clear my doubt? Yes madam. Sir, ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு இவங்களால பாதிப்பு வரும்னு. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் 3 months கழிச்சு அந்த சேம் பர்சனாலே அவங்களுக்கு வந்து டெத் ஆயிடுறாங்க. சோ இது டையிங் டிக்ளரேஷன்ல வருமா? அந்த கம்ப்ளைண்ட். எஸ் சார். அந்த பர்టిక్యులரா அந்த பர்சன் அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா, இந்த பர்சன் சொல்லி சொல்றீங்க இல்ல, எஸ் சார். அவங்கள மென்ஷன் பண்ணிருந்தாங்க, அவங்களால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அது டிடியா எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன் ரிசல்டட் இஸ் டெத். ஓகே சார். Thank you sir. ஓகே. லேட்டஸ்ட் பொசிஷன் கேட்டிருக்காங்க. நான் காலையிலேயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் பண்டிட் ராவ், அது இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க மேடம். 65B க்கு டிடி வந்து ஆடியோ வீடியோ மோட்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அதுக்கு 65B வேணுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா வேணும். இப்ப அந்த ஆடியோ வீடியோ மீன்ஸ் வந்து அது அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா தேவையில்லை. அதுல இருந்து பேக்கப் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அது செகண்டரி எவிடன்ஸா போகும்போது mandatorily it requires 65B certificate. There is one more question on the chat. Yes madam. Whether section 27 is restricted only to weapon discovery or it can be extended to the person who is also involved in crime. அது எக்ஸ்டெண்ட் ஆகும். அது if it is a new fact, if it is new fact which is discovered na, it will be extended even beyond the recovery of weapon. There is somebody without name. It is Redmi அப்படின்னு வருது. Please introduce yourself, sir. Then unmute. Yes. Good evening, ma'am. I am Gunasar from Karur. Sir, yes, sir. Doubt, sir. Sir, 156 கீழ வந்து ஒரு பப்ளிக் சர்வன்ட் மேல வந்து சார் நீங்க பேசுறது கேட்கல சார். I think that's all chat box la.
Yeah. What is the maximum stage the police can request for further investigation under section 173 clause 8? காலையிலே சொல்லிட்டேன். வினுபாய் மாளவியா பட்டேல் ஒரு கேஸ் சொன்னேன். அந்த கேஸ் பிரகாரம் till the actual trial commences, the police is entitled for police further investigation under section 173 clause 8. Few of them have joined in now only, sir. Morning many were absent. Okay, no problem. And the வினுபாய் மாளவியா பட்டேல் கேஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு. 3 judges bench justice ரோஹித் and பாலின் நிறைய எழுதிருக்காங்க. I think it's almost 1 hour. It's a very special episode, sir. Since there were few doubts on these particular aspects and there were a lot of questions on the WhatsApp, I just requested you and you had come online. And there is one more on the chat box. We'll just have a look at it. What is it? Again, the same thing. What is the evidentiary value of soliloquy confession? Yes, soliloquous confession நான் வந்து நான் சொன்னேன். ஒருத்தர் அவருக்கு அவராவே சொல்லிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் அது யூஸ்ல இல்ல. பட் அந்த கன்ஃபெஷன் என்ன டைப்ஸா இருக்குன்னு கேட்டப்ப நான் அதை சொன்னேன். பட் soliloquous confession is not in use commonly. தனக்கு தானே சொல்லிக்கிறது. தூக்கத்துல சொல்லுவாரு, அந்த நான் இவரை பண்ணி மர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து soliloquous confession சொல்லுவாங்க. அது நார்மலா நம்ம பிராக்டிகலா அதை பார்க்க முடியாது.